இந்த கதை கோரமங்கலாவோட கதை. சிவபாமா ஒரு வக்கீல் தொழில் செய்யறவரு. மக்கள் சொல்றது என்னன்னா, அதாவது அவரு ஒரு வெறி பிடிச்ச வக்கீல்னு. மை லார்ட், இந்த மோசமான ஆள் ரொம்பவே அதிகமான தப்புகளை செஞ்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் சாதாரணமான ஆள் இல்லை. இதுக்கு முன்னாடியே இவர் மேலே நிறைய மோசடி வழக்குகள் எல்லாம் இருக்கு. மை லார்ட், நான் வாங்குற இடத்தோட டேக்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த இடத்த கேஷ் வச்சு வாங்கினேன். அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஃபைனையும் நான் கட்டிட்டேன். மை லார்ட், இவரே தப்பை பண்ணிட்டு அதை மறைக்கவும் பார்த்துருக்காரு. அட சிவபாமா, நீங்கள் எப்பவும் இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் கேஸ்னால எனக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் தான் அவர் செஞ்ச தப்பெல்லாம் ஒத்துக்கிறாருல, வேற என்ன வேணும்? கேஸ் டிஸ்மிஸ்டு. ஆனால் ஜட்ஜ் சார். ஜட்ஜ் ஐயா இப்படி சொன்னதுமே எல்லாரும் அங்கிருந்து போயிட்டாங்க. சிவபாமா இந்த விஷயத்தினால நாள் முழுக்க டென்ஷன்ல இருந்தாரு. ஏன் எனக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு? நான் யாருக்கும் எந்த தொந்தரவும் பண்ணல. இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படி போயிட்டு இருக்குன்னே தெரியல. போகிற வழியெல்லாம் குப்பை, எல்லாரும் குடிச்சிட்டு விழுறாங்க. நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியல. இந்த கலியுகத்தில் வந்து மாட்டிக்கிட்டேனே. கடவுள் தான் எல்லாத்தையும் சரி பண்ணணும். சிவபாமா தன்னோட மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்காக எடுத்தாரு. அவர் அந்த சார்ஜரை எடுத்துட்டு போய் தன்னோட ரூம்ல இருக்கிற ஸ்விட்ச் போர்டில் போட்ட உடனே ஷார்ட் சர்க்கியூட் ஆன காரணத்தினால அவருக்கு கொடுமையான ஒரு மரணம் ஏற்பட்டுடுச்சு. சிவபாமாவோட மரணம் அவருடைய குடும்பத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. சிவபாமாவோட மரணம் முனிசிபல் கார்பரேஷனோட கவனக்குறைவால ஏற்பட்டுடுச்சு. இவர் இறந்ததை நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக இருக்கு. பாவம், அவரோட வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாமல் போயிடுச்சு. அப்புறம் ஷார்ட் சர்க்கியூட்டால் அவர் இறந்தும் போயிட்டாரு. இங்கே கரண்ட் வேலை செய்கிறவங்களால தான் இவர் இறந்து போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். அவங்க மோசமானவங்க. எப்பவும் ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க. எப்பவும் இப்படி தான் நடக்கும். இது 2வது மரணம் சார். அந்த போலீஸோட பேரு அன்சுமன். புதுசா போஸ்டிங் வாங்கிக்கிட்டு அவர் அந்த நகரத்துக்கு வந்திருந்தாரு. அவரு மின்சாரத்துறை அதிகாரிகளை தன்னை பார்க்க வர சொல்லி வரவழைச்சாரு. கோரமங்கலா ஜனங்க கிட்ட ஒழுக்கன்ற பேருக்கு இடமே கிடையாது. சார், நான் எதுவும் பண்ணல. எனக்கு பொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்குது சார். அப்புறம் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு தப்பை நான் எதுக்கு பண்ண போகிறேன்? ஆன் டியூட்டியில் நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் என்ன இது? நீங்கள் இப்படி தான் வேலை செய்வீங்களா? என்ன பண்ணுறது சார், எங்கேயாவது எப்போ கரண்ட்டு போனாலும் எங்களையே கூப்பிட்டு சாவடிக்கிறாங்க. பாடிக்கு எனர்ஜி வேணும்ல சார். இது சும்மா டானிக் தான். சொல்லுவாங்கல்ல, எனர்ஜி ட்ரிங்க். எதுக்கு சார் கூப்பிட்டு தொல்லை பண்ணுறீங்க? எங்களை போக விடுங்க, இல்லைன்னா இருக்கிற கிக்கெல்லாம் இறங்கிடும். ஆ போங்க போங்க, மரியாதை இங்கேருந்து போயிடுங்க. மின்சாரத்துறையில வேலை செய்யற 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனாங்க. அப்பதான் ஹன்சுமன் தன்னுடைய கான்ஸ்டபிள் கிட்ட சொன்னாரு, இவங்க 2 பேரையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. சிவபாமாவோட மரணத்துக்கு இவங்க 2 பேரும் தான் பொறுப்பு. ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைச்சா போதும், நம்ம இவங்களை கைது பண்ணி வச்சிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறேன் சார். அன்சுமன் சிவபாமாவோட அறைய சோதனை போடுறதுக்காக கிளம்பி போனாரு. அப்புறம் சிவபாமாவோட லேப்டாப்பை திறந்து அதுல அவரோட போட்டோக்களை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவரோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே டிசிப்ளினான வக்கீல் மாதிரி இருக்கு. எல்லா கேஸ் டீட்டெயில்ஸும் லேப்டாப்பில் இருக்கு. பாவம், தேவையில்லாமல் இறந்துட்டாரு. அன்சுமன் அந்த லேப்டாப்பை மூடிட்டு அங்கேருந்து போக இருந்தாரு. அப்போதான் திடீர்னு மின்னல் அடிச்சது. அப்புறம் லேப்டாப் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ அவரோட கையில தான் லேப்டாப் இருந்தது. அப்போதான் அன்சுமனுக்கு ஒரு பெரிய மின்னல் ஷாக் ஏற்பட்டுச்சு. இங்கே என்ன நடக்குது? அன்சுமன் கையில இருந்த லேப்டாப்பை கீழே தூக்கி வீசினாரு. அப்புறம் தன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு அவர் தன்னோட வீட்டுக்கு போனாரு. அன்சுமன் ரொம்பவே பயந்து போயிட்டாரு. அதனால அவர் வண்டியோட ஸ்பீட் 1 மணி நேரத்துல 120 கிலோமீட்டர் வேகத்துல அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது. இன்னும் கொஞ்சம் கரண்ட் அதிகமாக வந்திருந்தா நானும் இறந்து போயிருப்பேனே. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். அன்சுமன் ரொம்ப லேட்டா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினாரு. ராத்திரி 3 மணி ஆயிடுச்சு. அன்னைக்கு பௌர்ணமி இரவு. திடீர்னு அன்சுமன் பெட்டை விட்டு எழுந்தாரு. அவருடைய கண்கள் சிகப்பா, முகத்துல பாதி முகம் வித்தியாசமான நிறத்துல காணப்பட்டுச்சு. தலைமுடியெல்லாம் அப்படியே விரிச்சிருந்தது. உடைகள் ரொம்பவே விசித்திரமா இருந்தது. அன்சுமன் தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தாரு. அன்சுமன் அறிமுகம் இல்லாத வேஷத்துக்கு வந்துட்டாரு. சிவபாமாவோட விசித்திரமான உருவமும் அப்புறம் தன்னோட பயங்கரமான உருவத்தோட அதே மின்சாரத்துறையை சேர்ந்த அதிகாரிங்க கிட்ட போனாரு. அப்ப அவரு போதையில இருந்தாரு. நீ
நீ என்ன கார்ட்டூன்லேருந்துப்பா வர? இந்த ராத்திரியில் டிவியிலேருந்து வெளியே வந்து இங்கே என்ன பண்ணுற? ஏய், நீ இதுக்காக ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேற. நான் பண்ண முடியாது. என்ன பண்ணுறியோ பண்ணு. சரக்கு கூட அடிக்க விட மாட்டேன். சரி, நானே உனக்கு சரக்கு ஊற்றுறேன். அப்பதான் வித்தியாசமான உருவத்துல இருக்கிற அன்சுமன் அந்த தொழிலாளியோட தலையை பிடிச்சாரு. அப்புறம் அவரை தரையில பிடிச்சு இழுத்துக்கிட்டே பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாரு. என்னை விட்டுரு, என்னை போவிடு, என்னை விட்டுரு, போவிடு. இனிமே நான் எப்பவும் குடிக்கவே மாட்டேன். நீ இப்போ குடிக்கணும்ல, நான் உன்னை குடிக்க கூட்டிட்டு போறேன். அந்த விசித்திரமான உருவம் அவரை அடிச்சது. அவருடைய எலும்பெல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. என்னை விட்டுரு. அடுத்த வாட்டி நான் கரெக்டாக வேலை செய்வேன், ஒழுங்காக வேலை செய்வேன். மின்சாரத்துறையை சேர்ந்த அதிகாரி அவர் கத்தினாரு, கதறினாரு. ஆனா அந்த விசித்திரமான மனிதன் எதையுமே கேட்கல. அந்த மூடப்பட்ட ரெஸ்டாரண்ட்ல அந்த உருவம் ஒரு பெரிய கடாயை எடுத்தது. அப்புறம் அந்த கடாயில எண்ணெயை கொட்டிச்சு. அந்த எண்ணெயை கொதிக்க விட்டது. அந்த எண்ணெயில் மசாலா அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு அந்த தொழிலாளி கிட்ட அது பேசிக்கிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, நீ குடிக்கும் போதும் குடிச்சிட்டு வேலைக்கு வரும்போதும். இப்போ நான் உனக்கு சந்தோஷத்தை தரேன், வா, நான் உனக்கு சந்தோஷத்தை தரேன். வேணாம், நீ நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னு சொல்லு. என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை போக விடு. அந்த வித்தியாசமான உருவம் அந்த தொழிலாளிய கொதிக்கிற எண்ணெயில போட்டது. அவன் கத்தினான், கதறினான். அந்த வித்தியாசமான உருவம் எதையுமே காதுல வாங்கல. அதுக்கப்புறமா அந்த விசித்திரமான மனிதன் அங்கிருந்து போயிட்டான். மின்சாரத்துறையை சேர்ந்த அந்த தொழிலாளியோட மரணத்தை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஜனங்களால கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ஒருத்தனை இவ்வளோ கொடூரமா எப்படி கொல்ல முடியும்னு. இவனுக்கு ரொம்ப மோசமான நிலைமை வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? என் ஃப்ரெண்டு என்னை விட்டு ஒரேடியா போயிட்டா. என் ஃப்ரெண்டு என்னை விட்டு ஒரேடியா போயிட்டா. கடவுளே, இவனோட ஃப்ரெண்டு ரொம்ப பாவம். இங்கே என்னதான் நடக்குது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இனிமே பாவம் இவன் குடிக்கணும்னா தனியாக தான் போய் குடிக்கணும் போல. அந்த எண்ணெய் கடாய் கிட்ட யாருமே பயந்து போய் பக்கத்தில் போகல. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹன்சுமனும் அவர் கூட கான்ஸ்டபிளும் வந்தாங்க. அப்புறம் சொன்னாங்க, எல்லாரும் பின்னாடி தள்ளி போங்க, இங்கே பெரிய சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப மோசமான ஸ்மெல் வருது சார். யாரும் இவரை மோசமாக கொன்று இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது சார். கொதிக்கிற எண்ணெயில் போட்டு கொன்று இருக்காங்க. சொல்லுங்கள் சார். நாம் இந்த விஷயத்தை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சே ஆகணும். அந்த சமயம்தான் அன்சுமனோட ஹெட் ஆஃபீஸர் ரகுவீர் வந்தாரு. அப்புறம் அன்சுமன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, அன்சுமன், நேற்று ராத்திரி இது மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எதுவுமே தெரியலை. நம்ம இதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும். நான் கண்டிப்பாக அதை கண்டுபிடிக்கிறேன் சார். நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ரகுவீருக்கும் மற்றவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா? அன்சுமன் தான் அந்த விசித்திரமான மனிதன்னு. அன்சுமனால அந்த விசித்திரமான உருவத்தில் தன்னை பார்க்க முடியுமா? இதை தெரிஞ்சுக்க பாருங்க குக்கு டிவி ஹாரர். அப்புறம் காத்துருங்க விசித்திரமான மனிதன் பார்ட் 2.